வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில இன்னைக்கு தமிழிசை சிக்கி சீரழிந்த ஸ்டோரிய பார்க்க போறோம். விஜயோடைய இந்த பரப்புரை பிரச்சாரத்துல 41 பேருடைய மரணம் இருக்குல்ல, அதுல கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிற ஒரு கும்பல் யார் அப்படின்னா பாஜக கும்பல். இதை எப்படியாவது ஓட்டா அறுவடை செஞ்சிடணும், விஜயை நம்ம பக்கம் இழுத்துக்கணும், இதன் மூலமா தமிழ்நாட்டுல கால் பதிக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னு கடுமையா உழைப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுங்கெல்லாம் உழைப்பு போடட்டும். ஆனா நம்ம அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருக்கமே நம்ம தமிழிசை, இனி என்ன அக்கா நொக்கா, நம்ம தமிழிசை இருக்காங்கல்ல, ரொம்ப மோசமான ரொம்ப கேவலமான சங்கித்தனமான ஒரு அரசியலை தொடர்ந்து செய்கிறார். கண்ணுக்கு முன்னாடி உண்மை இருக்குங்க, ஆனா சுத்தி வளைச்சு பொய்ய கட்டமைப்பாங்க. அதுல சங்கி பயலுக ஆதாயம் தேடுற பாஜக கும்பல் ஏதோ ஒன்னு செய்யறான்னு கூட வச்சுக்கோங்களே. ஆனா அக்கா தொடர்ந்து அப்படியே முகத்தை அப்படியே சீரியஸா வச்சுக்கிட்டு கடுகடுப்பா வச்சுக்கிட்டு பேசும்போது நமக்கு காண்டாகுதுங்க. ஏங்க, அரை இன்ச்சு கூட உண்மை பேச முடியாத ஒரு ஆளை பார்க்கணும்னு நம்ம அக்கா தான். அதுலயும் சீரியஸா ஏதோ அர்த்தம் சொல்ற மாதிரி பேசுறது. இன்னைக்கும் அதே தான் செஞ்சிருக்கிறாங்க. உண்மை கரூரில் இருந்து வெளிவர கொண்டு வரப்பட வேண்டும். செந்தில் பாலாஜி ரொம்ப கூலா உட்காந்துட்டு அங்கே தண்ணி பாட்டில் கடந்ததா, இல்லைன்னா ஏன் குழு அமைக்கல அப்படின்னு அவ்வளோ பேர் 41 பேர் இறந்திருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அவர் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அரசாங்கம் தவறே செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. எல்லோருமே அங்கே சென்று பார்த்தவர்கள், அங்கே இடம் கொடுத்த இடம் குறுகிய இடம், அது மாதிரி ஜென்ரேட்டர் ஆஃப் ஆச்சா, கரண்ட் ஆஃப் ஆச்சா, இன்னும் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவங்க ஜட்ஜு, தனிநபர் ஜட்ஜில் ஒரு விசாரணை போட்டுட்டு அரசு அதிகாரிகளை வைத்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. ஆக நீங்கள் விசாரணை வெளியே வராமல் நீங்களா எல்லா ஆதாரத்தையும் வெளியே கொடுத்து ப்ரெஸ் மீட் வச்சா அப்புறம் விசாரணை எதுக்கு? அந்த விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் ஏதோ பாஜக இதில் விளையாடுறது, பாஜக இதில் அரசியல் செய்து. நான் என்ன கேட்குறேன், ஒரு இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த இடத்துக்கு பாஜக போனால் நீங்கள் ஏன் பதறீங்க? உண்மை வெளியே வந்து விடுமோ என்று உங்களுக்கெல்லாம் அச்சம். கரூரில் இருந்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் பத்திரிகையாளர் சந்திப்புல. அதைத்தான் நாங்களும் விரும்புறோம். உண்மை வெளியே வந்துச்சுன்னா பல பேருக்கு அரசியலுக்கு முடிவுரை எழுதிட வேண்டியதான். உண்மையை வெளிக்கொண்டுதான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனா உண்மையை மூடு விழா நடத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க. அதனால சிபிஐ கூட்டு வர்றீங்க, உண்மை கண்டறியும் குழுவை கூட்டிட்டு வர்றீங்க. ஆக உண்மை வெளிவந்துட கூடாது என்பதுல பதற்றத்தோடு அலைவது பாஜக. பாஜக உண்மை வெளியே வந்து விடக்கூடாதுன்னு விஜய போட்டு தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. விஜய் சோலி முடிஞ்சது. செந்தில் பாலாஜி ரொம்ப கூலா உட்கார்ந்துட்டு பிரஸ் மீட் நடத்துறாரு. எங்கங்க செருப்பு கடந்த அளவுக்கு பாட்டில் இருந்துச்சா, குடிநீர் பாட்டில் கிடந்துச்சா அப்படின்னு கேட்கிறாரு. கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்ல. இல்ல, நான் தெரியாமலே கேட்கிறேன், கூட்டத்தை கூட்டினது யாரு? விஜய். பின்னாடியே ஒரு கூட்டத்தை அழைச்சிட்டு வந்தது யாரு? புசி ஆனந்த். இது எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தற்கொலைகள் செஞ்சது. இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணது, மக்களை வரவழைச்சது, அதுக்கு பிரஸ் மீட்டை நடத்துறது, உள்ள வராதுன்னு சொல்லும் போது வண்டியை கொண்டு வந்து உள்ள நிறுத்துறது, மக்கள் செத்துட்டு இருக்காங்க பேச்ச நிறுத்துடா வெங்காயம் அப்படின்னு சொல்லும் போது கூட பேச்ச நிறுத்தாம பேசிக்கிட்டே இருந்தது, ஆம்புலன்ஸ உள்ள விட மாட்டேன்னு அடிச்சு வெளுத்தது, எல்லாம் பண்ணது தற்கொலை கழகம். சரிங்களா? விஜயோடைய தமிழக தற்கொலை கழகம். அப்புறம் என்னத்த உங்களுக்கு குற்ற உணர்வு? சரிங்க, இம்புட்டு நடந்து போச்சு, தெரிச்சு தப்பிச்சு பின்னங்கால் பிடரில் நடிக்க ஓடி ஒளிஞ்சார்ல அண்ணன் விஜய். 4 நாள் கழிச்சு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம, குற்ற உணர்வு இல்லாம, கொஞ்சம் கூட பொறுப்புணர்வு இல்லாம ஒரு வீடியோ போட்டாரே, அதை குற்றம் சொல்ல முடியுமா தமிழிசையால? இல்ல, நான் கேட்கிறேன், தமிழிசையால அதை குற்றம் சொல்ல முடியுமா? கொஞ்சம் கூட வெக்கப்பட மாட்டீங்க நீங்க? இவ்வளவு நாள் சுயமரியாதை இருக்காது உங்களுக்கு? குற்ற உணர்வு இல்லாம இருக்கு. அவருக்கு ஏன் குற்ற உணர்வு வரணும்? எனக்கு அது பதில் சொல்லுங்க. குற்றம் செஞ்சது விஜய்ங்க. அது மக்களை காப்பாத்துனது ஆளுகிற அரசு. எதிர்கட்சிகள் போய் அங்க நிக்கிறாங்க, அதிமுக போய் நிக்கிது. பாஜக என்ன பண்ணீங்க? சீன் போட்டீங்க. எதுக்குங்க குற்ற உணர்வு ஆகணும்? குற்ற உணர்வு பாஜகவுக்கு வரணும்.
குற்ற உணர்வு விஜய்க்கு வரணும். குற்ற உணர்வு இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டு தங்களை காப்பாற்றிக்கிட்ட ஓடுறாம் பாருங்க தாவேகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், அந்த கும்பலுக்கு வரணும். அரசாங்கம் தவறே செய்யவில்லை என்று கூற முடியாது. சரி, செஞ்ச தவற சொல்லு. அதே பழைய பல்லவிதான். சின்ன இடத்த கொடுத்துட்டாங்க, அவங்க கேட்ட இடத்த கொடுக்கல. அதே மாதிரி கரண்ட் கட் ஆயிருச்சு. ஜெனரேட்டர் கட்டாச்சா கரண்ட் கட்டாச்சான்னு தெரியல, ஆனா கட் ஆயிருக்கு. இந்த அக்கா ஒண்ணு நியூஸ் பார்க்கணும், சுண்டல் மடிக்கிற பேப்பராவது படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கணும், ஒரு 4 புஸ்தகம் படிக்கணும். அப்பதான் தலைவரா வளர முடியும். புஸ்தகமும் படிக்கிறது இல்ல, நியூஸும் கேட்கறது இல்ல, நியூஸும் படிக்கிறது இல்ல. என்ன வருதுன்னு சமூக வலைத்தளத்துல பார்த்து தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரியாம பிரஸ் மீட்ல வீரவசனம் எல்லாம் பேசக்கூடாது. தமிழிசேக்கா, வீரவசனம் பேசக்கூடாது. அதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தகுதியெல்லாம் போச்சு. என்னைக்கு பாஜக பல்ல காமிச்சிட்டு உட்காந்தீங்களோ அன்னைக்கு முடிஞ்சு உங்க ஆட்டம். அதுல கேக்குறீங்க எத்தனை முறை ப்ரூஃப் பண்றது, எத்தனை முறை ப்ரூஃப் பண்றது? நாங்களே போட்டிருக்கோம் வீடியோ. அந்த உள்ளூர் மக்கள் சொல்றாங்க, அமராவதி நதி ஓடிட்டு இருக்கிற அந்த ரவுண்டானாலாம் போட்டிருந்தோம்னா செத்து போனவங்க எண்ணிக்கை 1000 தாண்டி இருக்குன்றாங்க. இந்த பக்கம் போய் போட்டிருந்தோம்னா ரொம்ப டஞ்சனா இருந்திருக்கும், இன்னும் நிறைய பேர் செத்துருப்பாங்கன்றாங்க உழவர் சந்தை பகுதியில. இது திரும்ப திரும்ப அந்த உள்ளூர் மக்களும் சொல்லிட்டாங்க, உங்க புத்திக்கு ஏறல. நாங்களும் போட்டுட்டோம், அதையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. உங்களுடைய வேலை என்னன்னா 2026 ஓட்டு பொறுக்கிறது, அதுக்காக கேவலமா சொம்படிக்கிறது. தனிநபர் விசாரணை கமிட்டி போட்டிருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு செந்தில் பாலாஜி பிரஸ் மீட் நடத்துறாரு, அப்புறம் எதுக்கு அரசு அதிகாரிகளை வச்சு பிரஸ் மீட் நடத்துறீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்றாங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், திரும்ப திரும்ப தனிநபர் கமிஷன் அமைச்ச பிறகு நீங்க ஏன் ஒரு உண்மை கண்டறியும் குழுவை கொண்டு வந்தீங்க? நாங்க தான் தனிநபர் கமிஷன் அமைச்சிருக்கோம்ல, அது மக்களுக்கு உண்மையை கொண்டு வந்து சொல்லும்ல. அதுக்குள்ள நீங்க ஏன் உண்மை கண்டறியும் குழு அமைச்சிங்க? ஏன்னா இதுல ஏதாவது ஓட்டு பொறுக்கிறதுக்கு உள்ளடி வேலை பார்க்க முடியாதா? நாங்க ஒரு அறிக்கையை தயார் பண்ணி மக்கள் மன்றத்துல போட்டு திசை திருப்ப முடியாதா? பொய்ய சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணி விஜய கைக்குள்ள போட்டுக்க முடியாதா? விஜய காப்பாத்துறது மாதிரி காப்பாத்தி அடிச்சு காலுக்கடியில உட்கார வச்சிட முடியாதா? இதானா உங்க பிளானு? அதுக்கு எதுக்கு நீங்க உண்மை கண்டறியும் குழுவை கொண்டு வந்தீங்க? உண்மையை நீங்க என்னைக்கு கண்டறிஞ்சிருக்கீங்க நான் கேக்குறேன். மோர்பி பாலம் குஜராத்ல 41 பேர் அந்த பாலம் அந்து விழுந்து செத்து போனாங்க தொங்கு பாலத்துல. குழந்தைங்க தான் அதுல 12க்கும் மேற்பட்ட குழந்தைங்க. ஏன் போய் பார்க்கல? ஒரு ஆள் போய் பார்க்கலங்க. ஒரு விசாரணை கமிட்டி அமைங்க, ஒரு உண்மை கண்டறியும் குழு அனுப்புங்க. ஏன் அனுப்பல? சரி, இப்ப லடாக்ல கலவரம் நடந்துச்சே போன 2 வாரம் முன்னாடி, அங்கேயும் உண்மை கண்டறியும் குழு அனுப்பல. ஏன்னா இந்த கலவரத்தை பண்ணதே பாஜக காரன் தானே, ஏன் உண்மை கண்டறியும் குழு அனுப்பல? சரிங்க, இந்த பக்கம் வாங்க. 2.5 வருஷம் மணிப்பூர்ல பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு உள்நாட்டு போர். திட்டமிட்டு அரச பயங்கரவாதத்தால் அந்த மக்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள், இன அழிப்பு செய்யப்படுறாங்க. நீ நேர்மையான ஆள் தானே, அனுப்பிவிடு உண்மை கண்டறியும் குழுவை. ஏன்னா அமித்ஷா ஒரு நாள் ஓடி போய் தொடர் நடிக்கிட்டு ஓடி வந்தாரு. அந்த பக்கமே போறதில்ல பாஜகவினுடைய முகமா இருக்கிற மோடி. கடைசியில போர் ஓரளவுக்கு ஓஞ்சு கிஞ்சு மக்கள் கிடக்கும் போது போய் திரும்ப பத்த வச்சு விட்டு வந்துட்டாரு. திரும்ப இப்ப போர் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க தான் போக முடியல, உங்களுக்கு முதுகெலும்பு இல்ல, ஒரு உண்மை கண்டறியும் குழு அனுப்ப வேண்டியதானே? ஏன் அனுப்பல? ஏன்னா உண்மை வெளியே வந்துரும். கும்பமேளா, மகா கும்பமேளால 100க்கும் மேற்பட்டவர்கள் செத்தாங்களே. நீங்க 38 கணக்கு கொடுத்தீங்களே, குப்பை லாரியில அள்ளி போட்டு உடம்பெல்லாம் எடுத்துட்டு போனாங்களே. நாங்க அந்த வீடியோ போட்டு மக்கள்கிட்ட பேசணுமே. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கெல்லாம் எதுக்கு உண்மை கண்டறியும் குழு அனுப்பல? அப்போ உங்களுடைய நோக்கம் நேர்மையாக உண்மையை கண்டறிந்து மக்களுக்கு சொல்வது இல்ல, ஓட்டு பொறுக்குவது. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் உண்மை கண்டறியும் குழு போகும், நீங்க ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு பொத்திட்டு இருக்கோம். இது எப்படி நியாயம்? இது என்ன மாதிரியான நியாயம்? அப்ப இதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்ன? 2026 எலெக்ஷனுக்கு ஏதாவது தேருமா அப்படின்றதுக்கு அனுப்பப்பட்ட குழு தானே இந்த உண்மை கண்டறியும் குழு. வந்தவங்க ஒருத்தனாவது நேர்மையானவங்க இருக்கான அந்த குழுல? எங்களை பார்த்தா உங்களுக்கு இப்படி எழுதி ஒட்டி இருக்கா? எல்லா ஆதாரத்தையும் வெளியிட்டு பிரஸ் மீட் நடத்துறீங்க, அப்புறம் விசாரணை கமிட்டி எதுக்கு அப்படின்னு கேக்குறீங்க. சரிதானே? நான் தெரியாம கேக்குறேன், எல்லா ஆதாரத்தையும் வெளியிடுறதுக்கான சூழலை உருவாக்குனது நீங்க தானே. எம்பிட்டு பொய் பரப்புனாங்க, எவ்வளவு பொய்யும் புரட்டும் பரப்பிட்டே இருந்தாங்க. அப்ப விசாரணை ஆணையம் வைக்கிறத தாண்டி உண்மையை மக்கள் மன்றத்துல பேச வேண்டிய பொறுப்பு வந்துருது அரசாங்கத்துக்கு. அதனால அரசாங்கம் பொறுப்போட அது வேலை பாக்குறாங்க. நீங்க ஒருத்தர் மேல திரும்ப திரும்ப குற்றச்சாட்டு வைக்கும் போது யார் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்க பொறுப்போட வெளியே வந்து மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. விஜய் மாதிரி ஓடி ஒழிய முடியாது, மக்களை சந்திக்கணும். அந்த சந்திப்பை அவர் நடத்தி தான் மேல குற்றம் இல்லைன்னு நிரூபிக்கிறாரு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ உண்மை வெளியே வந்துருச்சுனா, ஐயோ அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னா, ஏன் இந்த பதட்டம்?
திருமா போன்றவர்கள் சொல்றாங்களாம் பாஜக வந்து இது பண்ணுது, விஜய் வந்து பாஜக வச்சு இது பண்ணுது, பாஜக இந்த விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணுது. உண்மை தானே? இப்ப இன்ன வரையும் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பாஜக இங்க அரசியல் தான் பண்ணுது. பாஜக ரொம்ப தெள்ள தெளிவாக விஜய தன் கண்ட்ரோல் எடுத்துருச்சு. பாஜக தெள்ள தெளிவாக ஆதவ அர்ஜுனாவை வச்சு அவங்க மேல 2 கேஸ் கிடக்கு, சிபிஐ கேஸ். அந்த கேஸை வச்சு மிரட்டி விஜயை கூட்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்க வச்சு மொத்தமா முடிச்சு விட்டுருக்கீங்க. உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்றதுல கவனமா இருக்கீங்க. நீங்க என்ன யோகியம்? அதைத்தான் சொல்றாரு. வெட்ட வெளிச்சமா பாஜக சங் பரிவார் கும்பல் இதை இன்னும் அரசியலாக்குவாங்க, இதுக்குள்ள இன்னும் உள்ளடி வேலை பார்ப்பாங்க, தெருவுல இறங்கி இது சம்பந்தமா பொய்ய பரப்புவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க சொல்றோம். கஷ்டமா இருந்தாலும் உண்மைதான்க்கா.